ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ ஒரே மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடகத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷனை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் வந்து கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம வந்து 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்க போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தனுசு ராசி அன்பளுக்கு ஆவணி மாதத்தில் எத்தகையான ஒரு சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நினைச்சது எதுவும் நடக்கலை, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. காரணம் என்றால் 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு வகையான பலன்கள் வரும்போது நமக்கு கிரகங்களுடைய, அதாவது அந்த டிரான்சிட் பிளானட்டரி டிரான்சிட்ஸ் வந்து கரெக்டாக உட்காரலன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இப்போ ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கிடைக்காது. ஒரு வீடு கட்டலாம் நினச்சி லோன் எதிர்பார்த்துட்ருக்கோம், சமயத்தில் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் கிரகங்களுடைய சுழற்சி பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஏற்படுகின்றது. இப்போ தனுசு ராசி நம்மளுக்கு பார்க்கும்போது தொடக்கத்திலேயே ராசிநாதன் வந்து, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு தனுசு ராசிக்கு வந்து சூப்பரான டைம் தான் சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஏன்னா காரணம் என்றால் 7ஆம் வீட்டில் வந்து குரு உட்கார்ந்துருக்கிறாரு, 7லேருந்து நேரடியாக ராசியை பார்க்குறாரு. குரு வந்து தன்னுடைய சொந்த ராசின்னு பார்க்கறது என்பது வந்து இறைவன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்த மாதிரி. ஸோ யூ வில் பி இன் தி ஒரு எஸ்டிமேட் டிவைன் ப்ரெசன்ஸ், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிற மாதிரி, பாசிட்டிவ் வைப்பே கிடையாது, ஒரு ஹப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும். குரு பார்வை கோட்டி நன்மை அல்லவா. ஸோ செகண்ட் அந்த அது மட்டும் இல்லாமல் 1-4 கூடையவனாக 7ல் இருக்கிறார், 1-4 கூடையவனாக இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிற கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் 7ஆம் வீடு தொந்தர் தான். இருந்தாலும் நமக்கு பார்வை வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். குரு பொறுத்து வரை நமக்கு இருக்கின்ற இடம் பிரச்சனை பண்ணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது தர வேண்டிய பலன்கள் வந்து பார்வையில் கொடுத்துரும், ஸ்தானபலம் பாழாக்கிரும். 7ஆம் வீடுன்னு திருமண தடைகள் பண்ணும். இப்போ நிறைய பேர் ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், தனுசு லக்னத்திலேயோ அல்லது ஒரு கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்திருப்பாங்க, 7ஆம் வீடு கொடுத்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை பண்ணுவார், இல்லை திருமணம் ஆக தடை பண்ணுவார், ஏதோ ஒரு குறை வச்சுக்குவார். ஸோ அந்த பாதக அதிபதினும் போது அதுக்கு உண்டாகின தன்மை நிச்சயமாக வெளிப்படும். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது அந்த வெளிப்படும் தன்மைன்றது உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய சாப்பங்களை பொறுத்து அந்த லக்னத்துக்கு வெளிவிடுது. இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தர், இல்லை ஒரு நமக்கு ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னும் போது அது என்னாவது குரு வகையான தோஷத்தில் தான் அவங்க பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த குரு வகையான தோஷத்தில் பிறக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல்ல அவங்க தொந்தரவு இல்லாமல் இருக்கணுமா, சின்ன வயசுலேருந்து குருனுடைய குரு அருளில் தான் அவங்க இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த தோஷம் அவங்கள தாக்காது. இல்லைன்னா அது வயசானதுக்கப்புறம் குரு மகாதசைகள் வரும்போதோ இல்லை குரு புக்திகள் வரும்போது அவங்களுக்கு அந்த தோஷம் என்ன பண்ண ட்ரிக்கர் பண்ணணும். டிரான்சிட்ஸில் ட்ரிக்கர் பண்ணும்போது இவங்க ஏதோ ஒன்று தப்பு செய்ய நேரிடும். மேலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தோஷத்துக்கு உண்டாகின உண்மையான ஒரு ரீசனை புரிஞ்சிக்காம அதை ட்ரிக்கர் பண்ணதும் இன்னும் அந்த தோஷத்துக்கு மேலும் ஆளாக்கப்படுவார்கள். இப்போ புத்திர தோஷம் இருக்கிறவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ புத்திர தோஷம் இருக்குது குழந்தை பாக்கியம் உடனே அது கண்டறிந்து அதுக்குண்டாகின வழி அவங்க பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த தோஷத்தை இன்னும் பெருக்கி கொள்வார்கள். இந்த பணம் பிறக்கிற மாதிரி அதுவும் பெருக்கிட்டான்னா தோஷம் இன்னும் ஏதோ ஒரு 10 டிகிரியில் இருந்திருக்கும், 12 டிகிரியில் இருந்திருக்கும், அதே ஒரு 20-30 டிகிரி கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிடும். அப்படியே தோஷம் அதிகமாகி போச்சு. நீங்கள் ஒரு குழந்தை தத்து எடுத்தால் கூட அந்த குழந்தை மூலம் கூட உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகி போயிடும். அது சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ அது இப்போ டெம்பரேச்சர் மாதிரி 98.4 காமன் டெம்பரேச்சர், 101 வந்து காய்ச்சல், 102 105 வந்துச்சுன்னு வச்சுங்க, அவனை அப்புறம் உடனே ஐசியில் வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷனை கொண்டு வரும். தோஷம் அதிகமாயிடுத்து, ஜாதகனும் வாழ விடாது, இல்லை வாழ்வியலில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும், எந்த குறைபாடுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு யார் யார் யோகர்கள், யார் யார் வந்து அவயோகர்கள், ஜாதகத்தில் யோகம் பண்ணுறவங்க யார், அவயோகம் பண்ணுறவங்க யார், பாவிகள் யார், அந்த பாவிகளுக்கு தான் நம்ம பிரசன்னம் பண்ணிக்கிறோம். அவங்கள பிரசன்னம் பண்ணிக்கிட்டாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. இதுதான் நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் சிம்மராசி தானே வச்சுக்கோங்க, ஒரு சிம்மராசியில் நீங்கள் என்ன பண்ணணும், வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவனே. ஆனால் நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபடுறவங்க உண்டு.
அதாவது தப்பு கிடையாது, எந்த தெய்வத்தினும் வெளிப்படலாம், தெய்வம் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம பார்க்கல ராசிகள் இருந்தாலும் அந்த ராசிக்கு உண்டாகின தெய்வத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏராளமான தெய்வங்களை வழிபடலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்க பர்டிகுலர்லி சிவன் கோயிலே விட்டுட்டு அப்படியே பெருமாள் கோயிலே போயிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, அந்த தோஷம் வரும்போது அதனுடைய தாக்கம் வந்து நிச்சயமா காட்டுது. அதனாலதான் வந்து இப்போ கும்ப லக்னம், மக்கர லக்னம், இது வந்து சனி பகவானோட சனிமர கிராம தேவதைகள், அதாவது முனியப்பனை, ஐநாரப்பனை, அந்த மாதிரி தெய்வங்கள், குல தெய்வங்களுக்கு உண்டாகின அணிவகுப்பதி. ஸோ அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் தான் நம்ம வழிபடணும். மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு வந்து நம்ம முருகப்பெருமான், ரிஷப லக்னம் அம்பாள் திருப்பதி, அப்புறம் மிதுன லக்னத்துக்கும் வந்து பெருமாள் சுவாமி, விஷ்ணு, நாராயணர், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கணும். கடகராசி அம்பாள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும். நம்ம பார்க்காம அந்த தெய்வத்தினும் வழிபட்டு அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம், அனுகூல தெய்வங்கள் வழிபடும் போது அந்த தாக்கங்கள் குறைந்து விடும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஏதோ பஸ் ஸ்டாண்டில் இப்போ நிறைய பஸ் இருக்கும், ஏதோ ஒரு பஸ் பிடிச்சிட்டா நம்ம ஊருக்கு வராது இல்லையா? அதனால நம்ம போக வேண்டிய பஸ் பிடிக்கணும், அது இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் இறங்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கும்போது தெய்வங்கள் விஷயம் பொறுத்தவரை நாம் வந்து ஒரு அனுகூல தெய்வத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றது அவசியமாகின்றது. இப்போ 4ஆம் வீட்டிலும் சனி பகவான் கேந்திரத்தில் வந்திருக்கிறாரு. இது எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் அவங்க நன்மை தான் செய்தார். இப்போ 3ஆம் இடத்துல ராகு வந்தார், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறார். 4ஆம் இடத்துல சனி பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதெல்லாம் விசேஷமான யோகம் தரும். அடுத்து குரு பகவான் நமக்கு வந்து அந்த 3ல் இருக்கின்ற ராகுன்னு பார்க்குறாரு. ஸோ இது மிகப்பெரிய யோகம் ஆகும். 5 கூடிய செவ்வாய் நமக்கு யோகம் தரக்கூடியவர். அவர் இப்போ நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு, ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணியாதிபதி போய் தசமஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது மிக நன்மைகள் உறுதியாக நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரகத்துவங்கள் என்ன, செவ்வாய், அதிகார வர்க்கம், இதெல்லாம் நமக்கு வந்து கைகூடி வரும்ன்றது உறுதி. 6ல் சந்திரன், 6 சுக்குன்னு 7ல் இருக்கிறாரு. ஸோ 6 சுக்குன்னு 7ல் இருக்கிறாரு, அடுத்து 8க்கு வராரு, மிகப்பெரிய நன்மைகளை பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 6 8க்கு வரும்போது சுக்குன்னு சுபிக்ஷக்காருக்குன்னு இவங்களுக்கு பாவி. ஸோ 6 8ல் வரும்போது நல்ல யோகம் செய்வான். அதுக்கப்புறம் பாக்யாதிபதி சூரியன் மிகப்பெரிய யோகம் செய்வான். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பாக்யாதிபதி வலுவை பெற்ற நிலையில் இருந்தாலும் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் இந்த டிரான்சிட்டில் இருக்கின்ற சூரியன் வந்து ட்ரிகர் பண்ணுவார், ஒரு நன்மை தரும். பாக்யாதிபதி சூரியன் நம்ம தகப்பனார் மூலமாக நமக்கு வர வேண்டிய நிறைய நன்மைகள் வந்து இந்த காலகட்டத்தில் தேடி வரும். ஆவணி மாதம் தேடி வரும். அப்பா சொத்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாளாக 2-3 வருஷமாக கொடுக்கல, நிச்சயமாக கொடுப்பாரு. அப்பா மூலமாக ஏதோ ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, நிச்சயமாக வரும். ஸோ இங்கே தனுசு லக்னம் பொறுத்தவரை 2 சுபர்கள், 5 கூடிய செவ்வாய், 9 கூடிய சூரியன், இந்த 2 பேரும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறன்றதை பொறுத்து இந்த 2 புக்திகள் வரும்போது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு, ஒரு ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து 10 கூடி நமக்கு பாக்யாதிபதி சூரியன், அடுத்து புத பகவான் வந்து தொழில் ஸ்தானாதிபதி இப்போ நமக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு, அடுத்து பாக்கியத்துக்கு வராரு. பாக்கியத்துக்கு வந்து மறுபடியும் உங்கள் ராசி கரெக்டாக உச்சத்துக்கு வந்துடுறாரு, மிகப்பெரிய யோகத்தை அளித்தரும். அதனால தான் இருக்கும் தொழில் உள்ளவங்க புது புது வேலைகள் அமையக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும். 11 கூடி சுக்கிரன் வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவனாக, ஏன்னா 6 11 கூடியவனாக இருக்கிறான், லாபாதிபதி இருந்தாலும் அவரும் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துக்கு வருகிறார். ஸோ அங்கே பாவி வந்து மறையிறது என்பது நல்லது. விபரீத ராஜயோகம் தரும், எதிர்பாராத தனயோகம், அதிருஷ்டம், பதவி யோகங்கள் கிடைக்கும். விரையாதிபதி செவ்வாய் இப்போ நமக்கு 5 12 கூடவே இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் நம்ம கோணாதிபத்தியம் பெறுவதனால் நன்மை மட்டும்தான் செய்வார், விரையாதிபத்தியம் தேவையில்லை. அப்படி லிட்டிகேஷன் சம்பந்தமான பூமிகள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நமக்கு நன்மை தருவன்றது உறுதியான உண்மை. சரி, தனுசு ராசி நம்மளை பொறுத்தவரை என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, 3ல் ராகு, நீங்கள் தொட்டது பூரா துளங்கும், எந்த வேலைகளை கால் எடுத்து வைத்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. 4ல் சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குற, தொடர்ந்து தொழில் கொடுக்கக்கூடிய நிலை, அதிருஷ்டம் என்பது தேடி வரும். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் அஷ்டமத்துக்கு செல்வது என்பது, இது எல்லாத்தையும் விட பாக்கியத்தில் சூரியன் இருக்கிறது. அரசாங்க உத்தியோகத்துக்கு, தந்தை மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, அரசாங்க தொழிலில் உள்ளவங்களுக்கு, அரசாங்க மருத்துவமனையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது ஆவணி மாதத்தில் கிடைக்கும். ஆக தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து ஆவணி மாதத்தில் உறுதியாக கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.